ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐடியா பிளானட். பிளெண்டர் 3.5ஓட ஸ்டேபிள் வெர்ஷன் இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்ஷனில் கொடுத்துருக்கிற நியூ ஃபீச்சர்ஸ், அப்புறம் இந்த சாஃப்ட்வேரில் ஆல்ரெடி இருக்கிற டூல்ஸில் கொடுத்துருக்கிற அப்டேட்ஸை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பிளெண்டரில் ஒரு டெமோ ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்டில் ஸ்கல்ப்டிங் விண்டோவில் பார்த்தீங்கன்னா விடிஎம் அப்படின்னு ஒரு நியூ ஃபீச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க. விடிஎம் அப்படின்னா வெக்டார் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப். இந்த ப்ராஜெக்டில் டிஃபால்ட்டாகவே இதுக்கான ஆசெட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஆசெட்டை செலக்ட் பண்ணி இந்த மாடலில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்கல்ப்டிங் விண்டோவில் நான் மிரர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த மாடலில் அந்த ஆசெட் வந்து ரெண்டு சைடும் அப்ளை ஆகுது. இந்த பிடிஎம் ஃபீச்சருக்கான ஆசெட்ஸ் எல்லாமே மேலே இருக்கிற மெனுலையும் கொடுத்துருப்பாங்க. இப்போது அதில் இயரை செலக்ட் பண்ணி இந்த மாடலில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த இயரோட எட்ஜில் மட்டும் அந்த நார்மல் மேப்போட ஃபெதர் வேல்யூவை கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பாங்க. அப்போ தான் அந்த ரெண்டு மாடலும் கரெக்டாக பிளெண்ட் ஆகும். இந்த விடிஎம் ஃபீச்சரை யூஸ் பண்ணி நாம் க்ரியேட் பண்ணுற ஆசெட்ஸை விடிஎம் மேப் மாதிரி இதில் சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற ப்ராஜெக்டில் நாம் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டரோட ஒர்க் ஃப்ளோவை ஃபாஸ்ட் ஆகிறதுக்கும் இந்த ஸ்கல்ப்டிங் எக்ஸ்பீரியன்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காகவும் இந்த விடிஎம் ஃபீச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆசெட்டோட சைஸு கூட நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது ஸ்கல்ப்டிங் விண்டோவில் நம்ம நார்மலாக ஒரு ப்ரெஷ்ஷை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஆசெட் எல்லாமே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பிளெண்டரோட க்ரூம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஹேர் சிஸ்டமில் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸை ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல்ஸை ட்ரை பண்ணி பார்க்க முடியும். இப்போ இந்த விண்டோவில் ஒரு கேர்லி ஹேருக்கான ரியல் டைம் ரெண்டர் வியூவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஹேர் எடிட் பண்ணுறதுக்கு நிறையவே ஃப்ளெக்சிபிலிட்டிஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே கூலாக இருக்குது. இப்போ ரைட் சைடில் இருக்கிற வியூபோர்ட்டில் அந்த கோம் டூல் யூஸ் பண்ணி இந்த ஹேரை நான் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் அந்த கேர்லி ஹேர் ஸ்டைல் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ நம்ம ஒரு கேரக்டரில் டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல்ஸை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு நோட் பேஸ்டு எடிட்டிங் சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸை க்ரியேட் பண்ணலாம். நாம் பண்ண வேண்டியது எல்லாமே கீழே இருக்கிற நோட் சிஸ்டமில் அதோட வேல்யூவை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். இதை பண்ணும்போது அந்த ஹேரோட டென்சிட்டி, அந்த ஹேரோட ஸ்டைல் இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு மேனுவலாக இந்த க்ரூம் சிஸ்டமை ஹேர் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நோட் பேஸ்டு எடிட்டிங் சிஸ்டமை யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு நோட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் ஹேர் கர்வ்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜியாமெட்ரி நோட்ஸில் நிறையவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நாம் இன்டர்போலேட் ஹேர் கர்வ்ஸை யூஸ் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் ஹேர் கர்வோட நோட் யூஸ் பண்ணும்போது ஒரு சர்டைன் ரேடியஸில் மட்டும் ஒரு கர்வை நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அந்த ஹேரோட டென்சிட்டியை இந்த மாதிரி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்த அப்டேட் வந்து ஒரு பெண்டான சர்ஃபேஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சர்ஃபேஸில் நம்மளுக்கு ஹேர் வந்து ஆட் ஆகணும் அப்படின்னா அட்டாச் ஹேர் கர்வோட நோடை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அந்த ஹேரோட அலைன்மெண்ட் எல்லாமே அந்த சர்ஃபேஸோட பெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதுவே அலைன் ஆகிடும். அடுத்த ரெண்டு ஹேர் நோடும் ஹேர் ஸ்டைலை பேஸ் பண்ணி இருக்க போது கிளம்ப் ஹேர் கர்வ்ஸ். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகுது. இந்த நோடு யூஸ் பண்ணி ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் வேல்யூ வரைக்கும் அந்த ஹேரோட ஸ்டைலை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்து கேர்லி ஹேர் கர்வ்ஸ். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல் தான். இதில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஹேர் கர்வ்ஸ் எல்லாமே இந்த நோடில் இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு கேர்லி ஹேர் மாதிரி டிஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிரைட் ஹேர் கர்வ்ஸ். இதுவும் ஒரு க்ரூமிங் சிஸ்டமோட வேரியண்ட் தான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நோட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட 3D கேரக்டருக்கு க்ரூமிங் சிஸ்டமை க்ரியேட் பண்ணலாம். அடுத்து ஸ்மூத் ஹேர் கர்வ்ஸ், ரோல் ஹேர் கர்வ்ஸ், இந்த மாதிரி நிறையவே ஜியோமெட்ரிக்கல் நோட்ஸை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரூமிங் சிஸ்டம்லே ஒரு மேஜரான அப்டேட். அதாவது இந்த மாதிரி அனிமல் ஃபர் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான நோட் பேஸ்டு எடிட்டிங் சிஸ்டம் தேவைப்படும். ஆனால் இந்த வெர்ஷனில் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான டெமோ ப்ராஜெக்ட் ஃபைலும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வியூபோர்ட்டில் ஒரு பேஸ் மெஷ்ஷில் இந்த அனிமல் ஹேர் சிஸ்டமை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஹேர் பார்ட்டிகல்ஸை நம்ம எடிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரியல் டைமில் இந்த வியூபோர்ட்டில் இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆசெட் ப்ரௌசர்லேருந்து டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல்ஸை இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு நம்ம அந்த ஆசெட்டை ட்ராக் பண்ணி இதில் ட்ரா பண்ணால் போதும். அந்த க்ரூமிங் சிஸ்டம் வந்து இந்த மெஷ்ஷில் அப்ளை ஆகிடும். இப்போ நம்ம க்ரூமிங் சிஸ்டம் பற்றி பார்த்த எல்லா ஜியோமெட்ரி நோடுக்கான ஆசெட் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் டிஃபால்ட்டாகவே ஆசெட் ப்ரௌசரில் கொடுத்துருக்காங்க. அந்த நோட் பேஸ்டு எடிட்டிங் எல்லாமே எப்படி யூஸ் ஆகுதுன்னு இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த நியூ வெர்ஷனில் வியூபோர்ட் காம்போசிஷன் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான டூலை ஆட் பண்ணியிருக்காங்க.
இது நம்ம டேரெக்டாக வியூபோர்ட்லேயே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வியூபோர்ட் காம்போசிஷன் ஆஃபில் இருக்கும்போது இந்த ரெண்டர் ப்ரிவ்யூ வந்து ஒரு நார்மலான இமேஜ் மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் இந்த வியூபோர்ட் காம்போசிஷனை நம்ம எனேபிள் பண்ணி ரெண்டர் பண்ணும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்மளோட ப்ராஜெக்டில் நம்ம கலர் ஆட் பண்ணணும், அதில் பிளரோட ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி காம்போசிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ப்ராஜெக்டை ரெண்டர் பண்ணி இமேஜஸாக சேவ் பண்ணதுக்கப்புறமா தான் இதை பண்ண முடியும். ஆனால் இந்த வெர்ஷனில் இந்த காம்போசிட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி டேரெக்டாக வியூபோர்ட்லேயே போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு எடிட் பண்ண முடியும். அடுத்து பிளண்டரோட லைட்ஸில் சில அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ஸ்பாட் லைட்டோட சைஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஏரியா ஸ்ப்ரெட். இது வரைக்கும் பிளண்டர் ரிலீஸ் பண்ண இந்த சாஃப்ட்வேரோட ஓல்டர் வெர்ஷன் எல்லாத்துலேயுமே ஒரு சீனில் லைட்டை க்ரியேட் பண்ணி அதை நம்ம ரெண்டர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நாய்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இந்த நியூ வெர்ஷனில் அது எல்லாமே டிக்ரீஸ் பண்ணி இந்த லைட்டோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து பிளண்டர் 3.5ஓட ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுக்கான டெமோ ஃபைல். இந்த ஃபைலுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராஜெக்டை ஒரு ஐசோமெட்ரிக் வியூவில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற லைட்டிங்ஸ் அப்புறம் அந்த குளோபல் இலுமினேஷன் இது எல்லாமே நல்லாவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஸ்டைலைஸ்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற பம்கின் மாடல் இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் ஷைனி அப்புறம் ரஃப் சர்ஃபேஸ்க்கான மெட்டீரியல்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இப்போது ரியல் டைமில் ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது இதில் இருக்கிற மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்குலர் மெட்டீரியலை ஆட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் மற்ற சர்ஃபேஸ்க்கு ரஃப் மெட்டீரியல்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம அக்யூரேட்டாக க்ரியேட் பண்ணும்போது நம்மளோட ப்ராஜெக்டில் ஒரு ரியலிஸ்டிக்கான லுக்கை கொண்டு வர முடியும். இந்த ப்ராஜெக்டில் நிறையவே டீட்டெயில்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற எஃபெக்ட்ஸ் எல்லாமே பிளண்டர் 3.5ஓட நியூ ஃபீச்சர்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து மேக் யூசர்ஸ்க்கு மட்டும்தான். பொதுவாக நம்ம விண்டோஸில் OpenGL அப்படின்னு ஒரு கிராஃபிக்ஸ் சிஸ்டமை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மேக் யூசர்ஸ் வந்து மெட்டல் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான கிராஃபிக் சிஸ்டமை யூஸ் பண்ணுறாங்க. இந்த நியூ வெர்ஷனில் இருக்கிற பிளண்டர் அப்டேட் மூலமாக மெட்டலில் நம்மளால் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ரியல் டைம் வியூபோர்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண முடியும். மெட்டல் கிராஃபிக்ஸையும் OpenGL கிராஃபிக்ஸையும் கம்பேர் பண்ணுற மாதிரி பிளண்டர் ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ண அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸை இந்த ரெண்டு கிராஃபிக்ஸ்லையும் ரன் பண்ணி அதில் எது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு இந்த அப்டேட்டில் நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைனல் அப்டேட் வந்து பிளண்டரோட லைட் ட்ரீ இந்த ஆப்ஷன் டிசேபிளாக இருக்கும்போது நம்மளோட சீக்வன்ஸை ரெண்டர் பண்ணி பார்த்தோன்னா அது ஃபுல்லாகவே நாய்ஸியாக இருக்கும். இப்போ இந்த லைட் ட்ரீ ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நம்மளோட சீக்வன்ஸை ரெண்டர் பண்ணும்போது இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் கொடுத்துருக்குற மாதிரி அந்த நாய்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.